ஹலோ காய்ஸ், இன்றைக்கு இந்த குயின்ஸ் ஹோட்டல் ரோட் வந்து ஒரு மிகவும் பரபரப்பான ஒரு இலங்கையில் உள்ள பரபரப்பான வீதிகள் ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கு. ரிவேஸில் போனால் திரு விக்ரம ராஜசிங்கன் முன்னால் இது ஆரம்பத்தில் கட்டப்பட்ட போது துல்லாவே வெலேபவா என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. பிறகு 1815 ஆங்கிலேயர் இலங்கையை கைப்பற்றின பிறகு இது சிலோன் ரைஃபிள் படைப்பிரிவோட படைத்தளமாக மாற்றப்பட்டது. பிறகு 1940 இது மலபார் வீதி அந்த ரோட்டோட நேம் மாற்றப்பட்ட போது இந்த இதுக்கு மலபார் ஹவுஸ் என்று இதை பயன்படுத்தினாங்க. இப்படியே காலப்போக்கில் 1869 இந்த ஹோட்டல் குயின்ஸ் ஹோட்டல் நிர்வாகத்தின் கீழே கட்டுப்பாட்டுக்களை வந்த பிறகு இதில் நேம் குயின்ஸ் ஹோட்டலாக மாற்றப்பட்டாலும் இன்றைக்கு இந்த ஒரு ரோட் வந்து ஒரு பரபரப்பான ரோட்டாக மாறி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒன்று போகம்பரவாவி, மற்றது தலதா மாளிகை. இது ரெண்டுமே இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிறதால இந்த ஹோட்டல் இலங்கையில் உள்ள ஒரு பிரபலியமான ஹோட்டலாக இது மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் காலப்போக்கில் ஆங்கிலேயர் இதை தங்கட ஸ்டைலில் இதை கட்டினாங்க. இப்போ இந்த ஹோட்டலுக்கு முன்னுக்கு நின்று ஃபோட்டோ அடித்தா வேறு லெவல் பேக்ரவுண்டை கொடுக்குறதால இந்த ஹோட்டலுக்கு உள்ளே போகிறாங்களோ இல்லையோ இந்த ஹோட்டல் ரோட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்க தான் நிறைய பேர் வராங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் அந்த ஹோட்டலில் பேக்ரவுண்டை வச்சு ஃபோட்டோ எடுத்து நிற்கிறாங்கன்னு சொல்லி. கண்டி நகரத்துக்கு வந்தால் கட்டாயம் தலதா மாளிகையை பாருங்கள். அதே மாதிரி இந்த குயின்ஸ் ஹோட்டலுக்கு முன்னுக்கு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ போட மறந்துடாதீங்க. ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல வீடியோக்கள் வரணும்னு சொன்னால் எங்களோட பெல் ஐக்கனை தொடர்ந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.